தத்துவ ஞானோதய மாநாடு அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுதான தாத்பரியம். பொதுவாக இந்துக்களின் ஞான உதய மாநாடு அப்படின்னு போட்டிருக்கிறது சமஸ்த இந்துக்களாகிய சனாதன தர்மத்தில் வந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியதான ஞானம். அப்படின்னா பகவத்கீதையில் கண்ணபிரான் பகவத் தத்துவ ஞானத்தை எவன் ஒருத்தன் அடைஞ்சிட்டானோ அவன் இதே ஜென்மாவில் சாட்சாத் வைகுண்டமான என்னுடைய திருவடியில் அடைஞ்சிருவான் அப்படின்னு சாட்சாத் பகவானே கண்ணபிரானே கீதாச்சாரியனே சொல்கிற வார்த்தை. அதனால இந்த பகவத் தத்துவ ஞானம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவள் அத்தனை பேரும் இதே ஜென்மாவிலேயே பரமபதமாகிய வைகுண்டத்தை அடைவா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஞானத்தை பொதுவாக எல்லா இந்துக்களாகிய ஜனங்கள் அத்தனை வைதீக மதத்தை சேர்ந்தவ அத்தனை பேருக்கும் இந்த ஞானோதயம் உண்டாகணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு மாநாடு. பேருக்கு ஒரு சஷ்டப்த பூர்த்திங்கிறது ஒரு வியாஜம். இதில் பல பேர் ஆச்சாரிய புருஷர்களும் வரா, பல பேர் மகா வித்வான்கள் மகா பண்டிதர்கள், ஒவ்வொருத்தரும் சாமானியப்பட்டவா இல்லை, ஒவ்வொருத்தரும் நடமாடும் வேதாந்தங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் உபய வேதாந்திகள் உபய வேதாந்தாச்சாரிகள் பல பேர் வரா. அதில் முதல்ல ஆரம்பிக்கணுமான சகல சாஸ்திரத்திலேருந்தும் சொல்ல ஆரம்பிக்க போகுது. ஓரிரு சாஸ்திரங்கள்லேருந்து பேசிவிட்டு முடிக்க போகிற விஷயம் இல்லை. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு சொன்னது போல தேவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் 33 பேர். அது மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பூதேவர்களாகிய பிராமணால் 33 பேர் இந்த விஷ்ணு பரத்வ மாநாடை இப்போ ஆரம்பித்து சொல்ல போகிறான். அப்போ இவ ஒவ்வொருத்தரும் இங்கே திருத்தேவனார் தொகைன்னு சீர்காழி பக்கத்தில் ஒரு திவ்ய தேசம் 33 தேவர்களுமா சேர்ந்து மாதவ பெருமாள் தான் பரபிரம்மம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணதுனால திருத்தேவனார் தொகை எல்லா தெய்வங்களும் தொகையாக கூடியிருந்து நிர்ணயம் பண்ண பெருமாள் ஆவிர்பவிச்சான். அதை மாதிரி முதல்ல சுவாமி கொங்கிலாச்சான் பரம்பரையில் வந்ததான இவர் சுவாமியுடையதான முதல் பிரவச்சனம் ஸ்ரீ ராமராஜ நிருசிம்மாச்சாரியர். அதுவும் இவர் ரிக்வேதத்தில் சலக்ஷண கணபாட்டி, அது முதல் விஷயம். ஆனால் ராமானுஜர் ஏற்படுத்தினதான 74 சிம்மாசனாதிபதிகளில் சுவாமி கொங்கிலாச்சான் கொங்கில் பிராட்டி, சுவாமி கொங்கிலாச்சானை காட்டிலும் கொங்கில் பிராட்டி அவள் தேவியார், அதாவது அம்மங்கார் இருக்காளே, அவளுக்கு தான் அங்கே ஏற்றம் குரு பரம்பரையில் பார்த்தா. ஏன்னா தன்னுடைய ஆத்துக்காரரையே திருத்தி படிகொண்டு ராமானுஜருடைய பாதச்சாயையில் கொண்டு சேர்த்து, அது மட்டும் இல்லை அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே ராமானுஜருடைய பாதுகை கிடச்சது. ஆரம்பமும் கொங்கிலாச்சான் சுவாமி தான், கடைசியில் 10ஆம் தேதி முடியறதும் கொங்கிலாச்சான் சுவாமியுடைய திருமாளிகையிலேருந்து சாட்சாத் சுவாமி ராமானுஜர் சூட்டின்ற பாதுகை இன்னைக்கு இருக்குது 1000 வருஷங்களாக. அந்த பாதுகா வைபவம் கடைசி நாளாக முடிய போகிறது. அப்போ சுவாமி கொங்கிலாச்சான் சுவாமியுடையதான பரம கிருபை முதல்ல ஆரம்பிக்கிறது. இவர் நம்மளுடையதான கொங்கிலாச்சான் சுவாமியுடையதான பரம்பரையில் 32வது பட்டத்தில் இப்போ எழுந்தொள்ளிருக்கிற ஆச்சாரிய புருஷர். இவர் இங்கே திருவரங்கத்திலேயே எழுந்தொள்ளிருக்கார். சுவாமி சகல சாஸ்திரமும் படிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். முக்கியமாக ரிக்வேதத்தில் பூர்ண சலக்ஷண கணபாட்டியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் நம்ம போட்டிருந்தோம். முதல்ல பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய சிஷ்யர். அவர் மாதவ கணபாட்டிகள், அவரும் சலக்ஷண கணபாட்டிகள் தான். அதனால ஒரு ஆசௌச்சத்தினால அவரால் வர முடியலேங்கிறச்சே யாரை அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டதுக்கு அடியேன் வரனே அப்படின்னு சுவாமியாக வலிய அடியேன் அதை பூர்த்தி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆச்சாரிய கிருபை தான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்துக்கு ரிக்வேத பூர்ண கணபாட்டிகளாக இருந்து அதில் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை சொல்லணும் அப்படிங்கச்சே அடியனே வரேன் அப்படின்னு சொன்னது பெரிய விஷயம். இது பரம கிருபை. இது முதல்ல எல்லாத்துக்கும் மேலே இவர் சுவாமி டிடிடி தேவஸ்தானத்து மூலமாகவே இங்கே தமிழ்நாடு கேரளா போன்றதான இங்கே எல்லா இந்த 2 ஸ்டேட்லேயுமே இவர் தான் சூப்பர்வைசர். வேத பாராயணம் பண்ணுறவ அத்தனை பேருக்கும் சூப்பர்வைசர்களாக, பூர வேதாந்த பாராயணம் பண்ணுறவ அத்தனை பேரும் வேதம் முடித்தவ அத்தனை பேருக்கும் இவா தான் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கே முதல்ல அவளுக்கு பரீட்சைக்கு நிறுத்தி அவள் தான் பாடம் சொல்லி கேட்டு அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியவர். அப்படி திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். அப்பேற்பட்டவர் இப்போ ரிக்வேதத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை சாதிப்பார். ஒரு 3/4 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் உபன்யாசத்துக்கு உண்டு. அதனால சுவாமி ஒரு 3/4 மணி நேரம் தான் கொடுத்துருக்கேன், அதுதான் அவகாசம். அதுவும் கடல் அளவாக இருக்குது. இப்போ அடுத்து சுவாமி வாசுதேவாச்சாரியார் நாவல்பாக்கம் சுவாமி எழுந்தொள்ளிட்டார்.
யஜுர்வேதத்துக்காக ஒவ்வொருத்தரும் சொன்னால் நாள் பூரா சொல்லுவாள். ஆனால் கொடுக்கப்பட்டதான 3/4 மணி நேரத்தில் அவாவா யதாசக்தி இங்கே இருக்கக்கூடியதான எல்லாருக்கும் புரியும்படிக்கு தமிழில் ஆனால் மந்திரங்களோட அவாவா சொல்லுவா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். அடியேன் இன்னும் அவரை பற்றியும் நிறைய சொல்லலாம், இருந்தாலும் இதோடு நிறுத்திட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அடியேன் கேட்கணும், எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக. பிரபத்யே ஜேஷ்டாயாம் ஸ்ராவணே ஜாதம் பத்னியா லப்த பிரபோதகம் யதீந்திர பாதுகா சத்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே யாரங்கஸ்தலவாசினம் யதிபதிம் மாதூகரார்த்தாங்கதம் தத்தத்ரியைரபிவந்திதம் சவினயன் திருஷ்ட்வா பிரணம்யோர்ஜிதாம் ஸ்ரீராமானுஜபாதுகார்ச்சனபரா பశ్చాத் நிருசிம்மாஸ்ரிதாம் தாம் தேவீம் பஜதாம் அபீஷ்டஃலதாம் ஸ்ரீகொங்கில் பிராட்டிம் பஜே. ஆழ்வார் பெருமானார் ஆச்சாரியஞ்சியர் திருவடிகளே சரணம். இந்த விசேஷமான விஷ்ணு பரத்வ மாநாடு, ஞான எழுச்சி மாநாடுன்னு சுவாமி முதலே சாதிச்சிட்டார். இந்த ஞான எழுச்சி மாநாட்டுக்கு பிரதம வேதமான ரிக்வேதம், இந்த ரிக்வேதமும் மகாவிஷ்ணு அப்படிங்கிற நாராயணன் ஆண்டாள் சாதிச்சார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நாராயணன் அஷ்டாட்சர மந்திரம். இந்த அஷ்டாட்சர மந்திரம் அப்படிங்கிறது 8. இந்த 8ங்கிற விஷயத்தையே ரிக்வேதம் தான் குறிக்கிறது. சாக்ஷான் மூல பிரமாணாய விஷ்ணோ ரமித தேஜசே ஆத்யாய சர்வவேதானாம் ரிக்வேதாய நமோ நமஹா. இந்த தியான ஸ்லோகமே இந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் பூர்ணமாக விஷ்ணு பரத்வத்தையே குறிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த ரிக்வேதத்தில் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் அரியன் சுவாமி சாதித்த மாதிரி 3/4 மணி நேரத்துக்குள்ளே அரியனுடைய சக்திக்கும் புக்திக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அரியன் விஜாபனம் பண்ணுறேன். இந்த விசேஷமான ரிக்வேதம் அப்படிங்கிறது 8 அஷ்டகங்கள் கொண்டது. இருக்கிற வேதங்கள்லேயே பெரிய வேதம் ஆதி வேதம், அதுவும் மந்திரபாகம் ஜாஸ்தியானது ரிக்வேதம் தான். என்னென்ன வேதம் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிக்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இப்போ இந்த ரிக்வேதத்தில் 2 சாக்கைகள் தான் இன்றைக்கி பிரவருத்தியில் இருக்குது. ஒன்று ஷாக்கல ஷாக்கா, இன்னொன்று பாஷ்கல ஷாக்கா. ஷாக்கல ஷாக்கா அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் கர்நாடகாலையும் ஷாக்கல ஷாக்கா பிரவருத்தியில் இருந்துருக்கு. நம்ம வடக்கு பக்கம் போனோம்னா குஜராத், மும்பை, கோகர்ணம், இப்படி இந்த பக்கம் போனோம்னா இந்த பாஷ்கல ஷாக்கா பிரவருத்தியில் இருக்குது. மிச்ச ஷாக்கையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நாம் அதை நம்ம கர்த்தவியம் என்ன? எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் முதல்லையே அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா தான் சொல்லியிருக்கார். வேதங்களை அத்தியனம் பண்ணணும், சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்ணணும். ஆனால் வெறும் கேவலம் சாஸ்திரம் மட்டும் அத்தியனம் பண்ணிட்டேன், ஆனால் வேதத்தை நான் கிட்டேயே போகலை அப்படின்னா அது உச்சிதமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கா இல்லையா? அதுதானே சத்தியம். அது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது இல்லையா? சரி, வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டேன், சாஸ்திரம் அத்தியனம் பண்ணலை அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, ஏதோ போகட்டும் அப்படிங்கிறா. ஆனால் வேதத்தை அத்தியனம் பண்ணியே ஆகணும். அதுக்கே எம்பெருமானார் 100 பக்கம் 200 பக்கத்துக்கு மேலே கொடுத்துருக்கார். ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்பேற்பட்ட விஷயம் வேதம் அப்படிங்கிறது. இந்த வேதத்தில், இந்த ரிக்வேதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் 8 அஷ்டகம். முதல்ல ஒவ்வொரு அஷ்டகத்துக்குமே பாருங்க 8 அத்தியாயம். ஒவ்வொரு அஷ்டகத்துலேயும் 8 அத்தியாயம். மொத்தம் டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா 8 அஷ்டகத்துக்கு 64 அத்தியாயம் வர்றது. 64 அத்தியாயத்தில் ரிக்வேத மந்திரங்கள், முக்கியமாக ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சூக்தம் அப்படின்னா வேதஸ்ருங்காய வித்மகே வேதமூலாய தீமகி தன்னோரங்க பிரச்சோதயாத் ஆராதருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கலித்த கோயில் தோலாத தனி வீரன் தொய்த கோயில் துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் சிறுமறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோயில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கமென திகழும் கோவில் தானே. நம்பெருமாள் தாயார் இங்கே அழகாக எழுதிருக்கா. வேதாந்தாச்சாரியனுடைய அற்புதமான ஒரு பாசுரம் இது. இந்த ரிக்வேதத்தில் 8 அஷ்டகம், 8 அஷ்டகத்துக்கு 64 அத்தியாயம், 10 மண்டலம், 10,522 ரிக்குகள் இருக்குது. மொத்தம் 10,522 மந்திரங்கள் ரிக்வேதத்தில் இருக்குது.
இந்த மந்திரங்களில் முக்கியமாக மத்தியம பாகத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது தான் பவமான சூக்தம் அப்படின்னு வர்றது. இந்த பவமான சூக்தம் எல்லா வேதத்துலையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரிக்வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே பாப்பம் பண்ணாத மனுஷன் அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தரை காமிக்க முடியுமான்னு கேட்டால் யாரும் முடியாது. எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு திரப்சமாவது பாப்பம் பண்ணிட்டு தான் இருக்கோம், காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற பரியந்தம். அப்போ ஏதாவது ஒரு பாப்பம் பண்ணிகிட்டே இருக்கானே இந்த மனுஷனுக்கு உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, பெருமாள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தா, எல்லா வேதத்துலேயும் இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம வேதத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், வேதத்தில் என்ன இல்லை அதை தான் முதல்ல நம்ம சொல்லணும். இப்போது பஞ்சமகா பாப்பங்கள், இந்த பாப்பங்களை போக்கக்கூடிய மந்திரம் ரிக்வேதத்தில் தான் இருக்குது, மத்தியம பாகத்தில். அதுவும் விசேஷமான புருஷ சூக்தம் அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் தான். மற்ற வேதத்தில் இருக்குது, ஆனால் ரிக்வேதம் தான் எக்ஸாக்டாக ஸ்பெஷலாக எடுத்திருக்கார். ஏன்னா ரிஷிசிங்க மகரிஷி ராமாவதாரம் ஆறத்துக்கே தசரதருக்கு புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னா எத்தனையோ வித்வான்கள் இருக்கா, இருந்தாலும் மகரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷிசிங்கரை வச்சு தான் பண்ணணும்னு சொன்னால், ரிஷிசிங்கர் ரிக்வேத புருஷ சூக்த விதானத்தில் தான் அந்த விசேஷமான புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ணினார். அப்போ புருஷ சூக்தம் அப்படிங்கிற விசேஷமான சூக்தம் ரிக்வேதத்தில் இருக்குது. ரிக்வேதத்தில் கிளபாகத்தில் ஸ்ரீ சூக்தம் வர்றது, அதுவும் தாயாரை பற்றி தான். அப்போது இந்த 2 சூக்தம் ரிக்வேதத்தில் இருக்குது. புருஷ சூக்தத்தோடு இருக்கக்கூடிய பவமான சூக்தம். இந்த மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப தண்டகாரண்யத்தில் தூரத்தில் பார்க்குறார் ஆஞ்சநேய சுவாமி ராமலக்ஷ்மணரை. முதல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறார். அப்போ பார்க்குறச்சே அவருக்கு முதல்ல பார்க்குறச்சே ஆஞ்சநேயர் அங்கேருந்து வினயமாக வந்துட்டுருக்காராம். அப்போ லக்ஷ்மணர்கிட்ட ராமரை சொல்கிறாராம், சம்பாஷணை பண்ணின்னு இருக்கார். அப்போ சொல்கிறாராம், இவர் ரிக்வேதமாக இருப்பார். நான் ரிக்வேத வினீதோஸ்மி வித்யா ததாதி வினயம் சொல்கிறது வேணும். எவ்வளவோ வித்தைகள் நம்ம அத்தியனம் பண்ணலாம், ஆனால் வினயம் இல்லை அப்படின்னா அது சூன்யம். அதனால் இந்த வித்தைக்கு உண்டான வினயம் ஆஞ்சநேயர் அங்கேருந்து வரும்போதே இவர் ரிக்வேதியாக இருப்பார்னு ராமர் வந்து கணிக்கிறார். அதே போல் ஆஞ்சநேயரோட ஸ்வசாக்கை ரிக்வேதம். நம்ம மதத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறச்சியோ, ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுறச்சியோ ஒரு சின்ன மணப்பலகா சேர்த்து அதில் ஒரு கோலத்தை போட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே அதுக்கும் ஒரு அம்சம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ராமாயண பாராயணமோ சுந்தரகாண்ட பாராயணமோ பண்ணுவோம். இந்த பவமான சூக்தத்தை சொல்லும் போதே ஆஞ்சநேயர் அங்கே வந்து எழுருவாராம். நீங்கள் வந்து பலகை போடணும்னு அவசியம் கிடையாது, கோலம் போடணும்னு அவசியம் கிடையாது. இதை மகரிஷிகள் நித்தியஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட நித்தியஸ்தோத்திரம் இதில் என்ன இருக்குது அதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். பஞ்சமகா பாபங்கள், சில பாப்பங்கள்லாம் இங்கே நம்ம சொல்ல முடியாது, முதல்ல இருந்து சொல்கிறார், பட்டியல் போடுறார். இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி நம்மளுடைய மனுஷ ஜென்மா நமக்கு கிடச்சிருத்து அப்படின்னா இந்த பாப்பங்கள்லாம் இவன் பண்ணியே தீருவான். இதிலிருந்து இவனை ரட்சிக்கணும் அப்படின்னா இந்த பவமான சூக்தத்தை நித்திய ஸ்தோத்திரம் சொன்னார். என்னென்ன பாபம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடுறார். இந்த விசேஷமான 610 இருக்குது, இதில் இருக்குது 610 இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு சொன்னால் அவ்வளவு புண்ணியம், நித்தியமே சொன்னால் அதை விட புண்ணியம். ஒரு கேள்வி உண்டு. ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், வேதத்தில் ஒன்றுமே இல்லை, அது வெறும் காமியமாக இருக்குது அப்படின்னார். காமியம் இல்லாத மனுஷன் யார்? எல்லாருக்கும் காமியம் இருக்குது. இந்த காமியம் நல்ல விதத்தில் வரக்கூடிய காமியங்களை வேதம் காமிக்கிறது. இந்த சூக்தத்தை நீ ஜபம் பண்ணு, உனக்கு இந்த அனுகிரகம் கிடைக்கும். ஏதாவது விநாசகாலே விபரீத புத்திக்கு பண்ணினா அது கிடைக்காது. நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வேதம் காமிக்கிறது. அப்போது காமியம் அப்படிங்கிறது வேதம் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு சொல்கிறா. ஆண்டாள் முதலே சொல்லிட்டா, செய்யாதன செய்யோம் சொன்னான் இல்லையா? நம்ம செய்யாதன செய்வோம் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுடைய தப்பை நாம் பண்ணிவிட்டு இந்த காமியம் வேதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒத்துக்க முடியாது. வேதத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த பவமான சூக்தம் 4 வேதக்காராளுக்குமே பிராயச்சித்தம் அப்படின்னா இந்த பவமான சூக்தத்தை வச்சிருக்கா மகரிஷிகள். முதல் பாபத்திலேருந்து பட்டியலிடுறார். என்மே கர்ப்பே வசத பாபமுக்ரம் யஜ்ஜாயமானஸ்ய சகிஞ்சி தன்யது. என்மே கர்ப்பே, நம்ம வந்து ஒரு தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்து வெளியே வரும். இந்த என்மே கர்ப்பே நம்ம கால்லாம் தாயோட பாதத்தில் படும். அது பாபம் சொல்லி வேதம் காமிக்கிறது. பாபம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஜென்மா கிடச்சுட்டே இருக்குது. அநேக கோடி ஜென்மா, இப்போ மனுஷ ஜென்மா. இது மாதிரி எத்தனையோ ஜென்மா மாறி 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 பிறந்துட்டே இருக்கும். அப்போது கடைசியில் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது நமக்கு 6 அறிவோட 6th சென்ஸோடு கொடுக்குறார். இப்போ நமக்கு 6வது அறிவோடு நம்ம வந்து இப்போ நம்ம இந்த லோகத்தில் வந்தாச்சு.
முதல் பாப்பமாக லிஸ்ட்டில் வந்து என்மே கர்ப்பே வசத பாபமுக்ரம். நாமெல்லாம் மனுஷியாலாக பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பாப்ப வாசத்தினால மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதல் இதை காமிக்கிறார். அடுத்தது மாதா பித்ரோர் என்ன கிருதம் வச்சோ மேயஸ்தாவரம் ஜங்கம பபூவ. அம்மா அப்பாவை நிந்தனை பண்ணுறோம், அவள் பேச்சு சொல் பேச்சு கேட்காம இருக்கும், அவள் என்ன சொல்கிறாலோ அதுக்கு எதிர்மாறான காரியங்கள்லாம் செய்கிறோம். இதையும் சொல்லிட்டார். அடுத்தது சொல்கிறார் குரோர் தாரா திகம நாஷ்ட. ஆச்சாரியன் பேரை கேட்கறது இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மாறாக செய்கிறது. அதுக்கு அடுத்தது வந்துட்டார் கோக்னா தஸ்கரத்வா ஸ்திரீவதாத்யஸ்சகில்பீஷம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தேசத்தில் எதை நாம் வந்து ரட்சிக்கணுமோ அதை நாம் வதம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கோக்னாத் பசு, கோ சம்ரக்ஷணை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி, அதுவும் முக்கியமாக எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் கோ சம்ரக்ஷணை. இது கேவலம் பிராமணனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அப்பேற்பட்ட கோவை வந்து ஹிம்சிக்கிறதோ இல்லைன்னா இன்றைக்கி தான் பிரத்யட்சமாக வதம்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாப்பம் எல்லாமே இதெல்லாம் பஞ்சமகா பாபத்தில் சொல்லின்னு இருக்கார். அப்போ கோகுனா தஸ்காரத்வாத். தஸ்காரத்வாத்னா திருடுறதுன்னு நினைக்கிறதே பாப்பம், திருடிட்டா அதை விட பாப்பம். இந்த பாப்பமும் அதில் சேர்க்குறார். ஸ்திரீவாதாத்யஸ்டகில்பீஷம். ஸ்திரீகள் அவாகிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னா கருணையோடு இருக்கணுமா. அவள் மேலே நம்ம அனாவசியமாக அவளை வந்து துன்புறுத்துறது இம்சிக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு அதிர்ந்து கூட பேசக்கூடாதுங்கிறார். அப்படி இருக்கணும் ஸ்திரீகள்கிட்ட அப்படிங்கிறார். அந்த விஷயங்களை பட்டியல் போடுறார். ஸ்ரீவதாத்யஸ்சகில்பீஷம் பாபகஞ்சரணேபியஸ்தத்பாவ மானிபீரகம் பூனாமி. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லின்னு வரார். அதில் ஒரு சில பாப்பங்கள் வந்து நாம் இன்றைக்கி விசேஷமாக கிருமி போஜனம் அப்படிங்கிறது இன்றைக்கி லோகத்தில் பெருகி கிடக்கு இல்லையா? அதனால தான் எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த மங்கம்மா நகர் திரும்பி வரைக்கும் ஒன்றும் வாசனை இருக்காது. இந்த மங்கம்மா நகர் திரும்பி அந்த மல்டாறு திருமஞ்சன காவேரி ஏறி இறங்கினோன்னு பார்த்தேன்னா அந்த ஒரு கெட்ட வாசனையை மூந்துக்காமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியாது. நமக்கெல்லாம் மூச்செல்லாம் அடக்கக்கூடிய சக்தி இல்லையே. அதனால் அந்த பக்கம் திரும்பி வந்தாலே அந்த எண்ணெயானது கொதிச்சுன்னு இருக்கு. அப்படியே எப்படி கொதிக்கிறதோ அந்த மாதிரி இந்த எண்ணெய் கொதிக்கிறது, வெயில் கொதிக்கிற மாதிரி. அதுதான் கிருமி போஜனம். ஹோட்டல்கள் கண்ணா பின்னான்னு பெருக்கி கிடக்கு. யாருக்கும் மக்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட ஒரு ஆத்ம புத்தி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ராத்திரி ஸ்ரீரங்கத்தில் இங்கே ஆரம்பித்து அந்த அம்மா மண்டபம் திரும்புகிற பரியந்தம் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைகள் அது ஏகப்பட்டது பெருகி கிடக்கு. அவெல்லாம் பாவம், அவெல்லாம் விற்கிறா. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் வாங்கி சாப்பிட்ற வாளுக்கு அதில் எல்லாத்துலேயுமே தர்மம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் அவர் என்ன சொன்னார், ஆச்சாரம் அப்படிங்கிறதே நம்மளுடைய முதல் விஷயமாக நமக்கு முதல்ல அது தெரியணும். ஆச்சாரம்னா வேறு எதுவும் கிடையாது, கண்ணா பின்னான்னு சாப்பிடாமல் இரு, அதுதான் முதல் விஷயமே. இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சசம்ஸ்காரத்தில் வச்சா. வேதம் காமிச்சிருக்கிற 5 விஷயங்களை தான் பஞ்சசம்ஸ்காரத்தில் நமக்கு வந்து நித்திய கர்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தா. அதனால தான் துரியஷ்டம் துராதீதம் அசம்போஜனாச்சாபி நிஷம்சம் தத்பாவமானீபீரகம் பூனாமின் அமந்திரமன்னம் எத்கிஞ்சது. அதுக்கு அடுத்தது வரார். முதல்ல இது அசம்போஜம். அசம்போஜனா கிருமி போஜனம். கிருமி போஜனம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டெல்லாம் கருட புராணத்தில் வர்றது. பெருமாள் வந்து வைனதேயன் எப்பேற்பட்டவர், சாக்ஷாத் வேதஸ்வரூபி. அவர் வந்து பெருமாள் திருவடியை பற்றிண்டு கேட்குறார். அப்புறமா தான் கருட புராணம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் பெருமாள். இந்த புராணத்தை பெருமாள் கருடன் கேட்குறார், இந்த மனுஷா தப்பிதம் பண்ணிகிட்டே இருக்காளே, இவாளுக்கு திருந்தவே மாட்டேங்கிறாளே, இவாளுக்கு என்ன சிக்ஷை கொடுப்ப இவ ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா அதை சொன்னால் நீ பயப்படுவேங்கிறாராம். இல்லை எனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லி அவர் திருவடியை பற்றினதுக்கப்புறமா கருட புராணத்தை சொல்கிறார். அதில் வரக்கூடிய ஒரு சிக்ஷை தான் கிருமி போஜனம். இந்த கிருமி போஜனம் தான் இன்றைக்கி நம்ம பிரத்யட்சமாக லோகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். பகவானுக்கு அம்சம் இல்லாத எந்த ஒரு பதார்த்தமுமே கிருமி போஜனம் சொன்னால் கூட அதுக்கும் மேலே இந்த விசேஷமான எது சாப்பிடக்கூடாது நிஷித்தம் வச்சுருக்காலோ அதை தான் நாம் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டுருக்கோம். அதனால் அந்த விசேஷமான இருக்கக்கூடிய அசம்போஜம் எடுத்துட்டார். அதுக்கு அடுத்தது எடுக்கிறார் அமந்திரமன்னம் கிஞ்சித் தூயதே சஹுதாசனே சம்வத்சரகிருதம் பாபம் தத்பாவமானீபி ரகம் பூனாமி. அமந்திரமன்னம், அமந்திரம் மந்திரம் இல்லாமல் பரிசேஷனம் பண்ணாமல் சாப்பிட்றது. இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டார் அனுஷ்டானம். நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணாமல், பகவத் ஆராதனம் பண்ணாமல், பிரம்ம யஜ்ஞம் தேவரிஷி பித்ருதர்ப்பணங்கள் கொடுக்காம எவன் ஒருவன் வைஸ்வதேவம் பண்ணாமல் அன்னத்தை புஜிக்கிறானோ அவன் அன்னத்தை புஜிக்கலை அப்படிங்கிறார். இந்த இருக்குல்ல அவன் வேறு என்னத்தை புஜிக்கிறான், விஷத்தை புஜிக்கிறான்ங்கிறார். அப்படியே சொல்கிறார்.
விஷம். நம்ம சாப்பிட்றது அன்னம் கிடையாது, விஷம் அப்படிங்கிறார். அப்போ நித்தியமே ஒரு பிராமணனுக்கு உண்டான கர்மாக்கள்ல என்னென்ன, அதனால தான் பிதாமகர் பிரம்மயஜ்ஞோ பிராமண பிரியகான்னு சொன்னார். இந்த பிரம்மயஜ்ஞம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிராமணனுக்கும் உண்டான ஒரு கர்த்தவியம் பிரம்மயஜ்ஞம். தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம், இவா 3 பேத்துக்கு கடன் பட்டு தான் நாம் இந்த பூமியில் அவதாரம் நமக்கு சிருஷ்டி கொடுத்துருக்கார். நாம் இவாளுடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் நித்தியமே பிரம்மயஜ்ஞம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு விதிச்சிருக்கா. இதை எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் இது சம்பிரதாயத்தை வச்சு பேஸ் பண்ணி சம்பிரதாயங்களை போர்வையை போத்திட்டு இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் நமக்கு கிடையாது. அவளும் அப்படி சொல்லலை, பிரம்மயஜ்ஞம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்தது இந்த அமந்திரம் பரிசேஷனம் இல்லாமல் சாப்பிட்றது, அதுக்கு கொண்டு வந்துட்டார். இப்பேற்பட்ட பாப்பங்களில் முக்கியமாக அடுத்தது விவாக மந்திரங்கள், அதுக்கு வரார். விவாகம் அப்படின்னா எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் ரொம்ப பவித்திரமானது விவாகம். ஆனால் இன்றைக்கி விவாகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, தர்மசாஸ்திரத்தை பற்றி இங்கே கொஞ்சம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சொன்னாலும் விரோதம் இது இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி கல்யாணங்கள் எல்லாமே டேபிளில் போட்டு எல்லாம் எச்சல் தான் சாப்பிட்டுருக்கா. அத்தனை பேரும் சாப்பிட்றவா வரவா போகிறவா எல்லாரும் தன் எச்சல் எது, பக்கத்தில் இருக்கிறவா எச்சல் எதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றா. இந்த பாப்பத்தையும் இதில் சொல்லியிருக்கார் ரிஷி. இதெல்லாம் பண்ணுவான்னு அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. முதல்லையே அவர் க்ளீனாக சொல்லிட்டார். ரிக்வேதத்தில் தான் இந்த பிராயச்சித்தம், நம்ம எதாக இருந்தாலும் பிராயச்சித்தம் சொல்கிறோமே. சந்தியாவந்தனம் பண்ணால் காலாதீத பிராயச்சித்தம், காலத்தில் பண்ண முடியல, அதுக்கு காலாதீதம். எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எஸ்கியூஸ், சாரி, இந்த 2 விஷயத்தை மட்டும் நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு பண்ணுறதுக்கு நிறையா அவகாசம் இருக்குது, டைம் இருக்குது. அந்த டயத்தை நாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் இதை மட்டும் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒரு நாள் சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய முடியும். நித்தியமே சொல்லிட்டு இருந்தா, நீங்களே ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு நாள் 9 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு 10 மணிக்கு அந்த உத்தியோகத்துக்கு போனேல்லாம் அந்த பாஸ் சரி போனால் போதும் பார். ஒரு நாள் இந்த எஸ்கியூஸ் சாரி எல்லாம் சரி அப்படின்பா. தொடர்ந்து பண்ணி பார்த்தா ஆற்றுக்கு அனுப்பிச்சிடுவாளோனோ, சீட்டை கீழ்ச்சி ஆற்றுக்கு அனுப்பிச்சிடுவா. அந்த மாதிரி இதுவும் அப்படி தானே. நம்மளுடைய கர்த்தவியம் அப்படிங்கிறத இந்த ரிக்வேத பவமானத்தில் மகா பாபங்கள் அப்படிங்கிறத இது எல்லாம் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கா. அது ஒரு சில விஷயங்கள் இங்கே சாதிக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்திரீகள் தலைவிரி கோலத்தோடையே இருக்கா. யாரும் தலையை பின்னிக்கிறதுங்கிறது கிடையாது. எந்த சமயத்தில் அப்படின்னா, ஒரு சமயம்தான் சொல்கிறார் ரிஷி, காஷ்டானாம் மத்தியே நிகீதம் ஷரீரம். நம்ம ஆற்றில் யாராவது ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சிட்டா அதுக்கு உண்டான 10வது நாள் அன்னைக்கு ஸ்திரீகள் தலையை முடியக்கூடாது. அன்னைக்கு அந்த 10 கொற்ற பரியந்தம் அவள் அழுது, அந்த பித்திருக்கள் யார் போனாலோ அவளை நினச்சிண்டு அன்னைக்கு தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தேன்னா விவாகங்கள் ஆரம்பித்து ஆற்றுல நடக்கக்கூடிய எந்த விதமான பூர்வ காரியங்கள் 18 சம்ஸ்காரத்துக்கு மேலே சொல்கிறார். நல்ல ஏகப்பட்ட காரியங்கள் சொல்கிறார். அதில் ஒவ்வொன்றும் புண்ணியவாச்சனம் ஆரம்பித்து ஆற்றுல நடக்கக்கூடிய சீமந்தோனயனம், விவாகத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய உபநயனம், எல்லாத்துலேயும் ஸ்திரீகள் தலைவிரி கோலமாக தான் இருக்கா. இந்த தலைவிரி கோலம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரிஷிகள் காமிக்கிறா. தலையை விரிச்சின்னு இருக்கக்கூடாது, எப்பவும் தலையை ஸ்திரீகளுக்கு உண்டான கூந்தலை அவள் எப்பவும் அழகாக தலைவாரி பின்னின்னு இருக்கணும் அப்படிங்கிறத தலைவிரி கோலம் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த பவமான சூக்தத்தில் இல்லாத விஷயமே இல்லை, தர்மம் தான். இந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பவமான சூக்தம் தர்மத்தை சொல்கிறது தான். அது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு விஷயமாக சாதிச்சுட்டே வரார். பஞ்சமகா பாப்பங்கள், இதெல்லாம் புரியுறதோன்னு உங்களுக்கு. பஞ்சமகா பாப்பங்களில் நம்ம நித்தியமே செய்யக்கூடிய பாப்பங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். விவாகம் ஆறது, இன்றைக்கெல்லாம் நமக்கு 2 நாள் விவாகம் அப்படின்னு சொல்லி போதும். மந்திரங்கள்லாம் நம்ம ரொம்ப கேட்டு அந்த தேவதைகளையும் இம்சிக்க வேணாம், நாமளும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நாமளே சுருக்கின்ட்டோம். 5 நாள் விவாகம்ங்கிறதெல்லாம் 2 நாள் ஆகி, அந்த 2 நாள்லையும் அதுக்கப்புறம் அந்த சம்போகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறேன், அதை பற்றி அரியன் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ சொல்லலை. எந்தெந்த காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பவமான சூக்தத்தில் சொல்கிறார். இன்றைக்கி லோகம் ரொம்ப மாடர்னாக போயின்னு இருக்கிறதுனால அவளுக்கு பகல் எது ராத்திரி எதுன்னே தெரியல. அதனால் ஸ்திரீகளாகட்டும் புருஷாலாகட்டும் எல்லாம் தம் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி போயின்னு இருக்கா. அந்த பாதையில் போய் அந்த மாதிரிலாம் நிறையா தப்பிதம் பண்ணுறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா அங்கஹீனமாக இருக்குது. சில குழந்தைகள் மந்த புத்தியாக இருக்குது. சில குழந்தைகள் பிறந்த உடனேயே ஆச்சாரியன் திருவடி அடைகிறது. இதெல்லாம் நாம் பண்ணக்கூடிய தப்பிதம். இதெல்லாம் நீங்கள் இப்படி பார்க்குறோம், இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. சரி, வேதம் சொன்னதை தான் சயின்ஸ் சொல்கிறது. இந்த வேதத்தில் மேக்ஸ் மில்லர் அப்படின்னு ஒருத்தர் ரிக்வேதத்துக்கு ஒரு பாஷ்யத்தை போட்டிருக்கார். அவர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவர். அவர் அதை தெரிஞ்சுட்டு ரிக்வேதத்தை தெரிஞ்சுட்டு
அந்த ரிக்வேதத்தை மந்திரங்கள் இப்போ அடியேன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து மருத்துவத்துவ விஷயமாக அதை சொல்லியிருக்கார். ஒருத்தனுக்கு கல்யாணமானா அவன் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வேதம் சொன்ன விஷயத்தை டாக்டர் சொல்கிறச்ச நம்ம கேட்போம். மருத்துவன் பால் மாளாத காதல், அவன் சொல்கிறச்ச நாம் எல்லாத்தையும் கேட்டுருவோம். நமக்கா ஆத்ம புத்தி எல்லாம் ஏற்கனவே கண்ணுக்கு நேராக காமிச்சிருக்கா, இதை செய் இதை செய்யாதேன்னு. ஆனால் நாம் அதெல்லாம் எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதை தான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரிக்வேதத்தில் பவமான சூக்தத்தில் இவ்வளவு விஷயங்கள் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே அடியன் சாதிச்சிருக்கேன். ரிக்வேதத்துக்கு மொத்தம் ஐத்திரேய பிராமணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஒவ்வொரு வேதத்துக்கும் பிராமணம் உண்டு. ரிக்வேதத்துக்கு ஐத்திரேய பிராமணம், யஜுர்வேதத்துக்கு தைத்திரிய பிராமணம், சாம வேதத்துக்கு சாந்தோக்கிய பிராமணம் இல்லையா? அதில் முக்கியமாக ரிக்வேதத்தில் ஐத்திரேயர் யார் அப்படின்னு கேட்டேன்னா, ஐத்திரேயர் எதுவுமே சம்பாஷணையே பண்ணலை. அவருடைய ஜன்மா, அவர் பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய ராஜாவுக்கு அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த குழந்தை பேசவே இல்லை. அந்த குழந்தை பேசினது என்னன்னு கேட்டேன்னா இந்த பிராமணத்தை பற்றி தான் சொல்லியிருக்கார். அதில் முதல் வாக்கியமே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னா வேறு எதுவும் சொல்லலை. அக்னிர்வை தேவானாமவமோ விஷ்ணு பரமஹா, அவ்வளோதான் சொல்லிட்டார். அக்னிர்வை தேவானாமவமோ விஷ்ணு பரமஹா, எல்லாம் பெருமாள் தான். ரிக்வேதம் சொல்கிறதே முக்கியமாக பெருமாள் மட்டும்தான் ரிக்வேதத்தில் காமிக்கிறதே. அதில் அவர் முதல் தன்னுடைய பிராமணம் ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் சிந்தனைக்கு ஞான் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன, மறுபடியும் இவா இருக்கா அவா இருக்கா, இந்த தேவதைகள் இருக்கா அந்த தேவதைகள் இருக்கா, இந்த தேவதைகள்லாம் இங்கே நம்ம ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக போய் சேவிக்கணும் இப்படிலாம் சொல்லலை. அதே மாதிரி மன்ய சூக்தம் அப்படின்னு வர்றது நிருசிம்மனை குறிச்சி ரொம்ப விசேஷமான சூக்தம். அந்த சூக்தத்தில் பார்த்தீங்கன்னா நிருசிம்மனுடைய அவதாரத்திலேருந்து எல்லா விஷயத்தையும் காமிக்கிறார். ஆண்டாள் தன்னுடைய வாரணமாயிரம் அப்படிங்கிற பாசுரத்தில் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய சூர்யா சாவித்ரி ஜபம் அப்படின்னு வர்றது. விவாகத்துக்கு அப்புறமா அவளுக்கு லாஜஹோமம் முடிஞ்சோடனே இந்த சூர்யா சாவித்ரி ஜபத்தை விசேஷமாக வேத பண்டிதர்கள் சொல்ல அவள் அதை சிரவணமாவது பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காரணம். சிரவணம் நாமளே சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஒவ்வொரு சுஷாக்கையில் இருக்கிறவாலும் இன்றைக்கி அது முடியாததுனால சிரவணமாவது பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள் விவாக மந்திரங்கள் அப்படின்னு அந்த மந்திரங்களுக்கு தான் அவ்வளவு அழகான அர்த்தம். அதை அடியன் இப்போ சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது நிறைய போயிட்டே இருக்கும். எனக்கு 3/4 மணி நேரம் தான் கொடுத்துருக்கார். அதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன். அந்த மந்திரங்களில் வரக்கூடியது ரொம்ப விசேஷமான மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரமுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக நமக்கே புரியும். அதுக்கு தான் இன்றைக்கி விநாசகாலே விபரீத புத்திகின்னு சொல்லி தப்பான அர்த்தங்கள்லாம் கல்பிதம். நமக்கு என்றைக்குமே தப்பான அர்த்தங்கள் மட்டும் நமக்கு புரியும். நல்ல விஷயங்கள் சொன்னால் நமக்கு எவ்வளோ நேரம் சொன்னாலும் நமக்கு மனசு ஏற்றுக்காது. அதில் விசேஷமாக சோம பிரதமோ விவித கந்தர்வோ விவித உத்தரஹா திருத்தீயோ அக்னிஷ்டே பதிஸ்துரியஸ்தே மனுஷ்யஜாஹ சோமோ ததத் கந்தர்வாய கந்தர்வோ ததக்னயே. என்ன சொல்கிறார்? சோமஹா, சோமன்கிறது ஒரு தேவதை, கந்தர்வன் ஒரு தேவதை. இவாலாம் அந்த ஸ்திரீக்கு அனுகிரகம் பண்ணுறா. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டேன்னா வேற மாதிரி அர்த்தத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அப்படி சொல்லலை. அதை தான் இங்கே நல்லா ஆண்டாள் நமக்கு வாரணமாயிரத்தில் காமிக்கிறச்ச வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடெந்தன்னை காப்புனான் கட்டக்கனா கண்டேன் தோயினான். எப்பேற்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் எல்லாம்! எவ்வளவு அழகான மந்திரங்கள். இதுக்கு அர்த்தம் ரக்ஷோகணம். அந்த தம்பதிகள் சௌக்கியமாக இருக்கணும், அவளுக்கு எந்த விதமான வியாதிகளும் வரக்கூடாது, அவள் மேற்கொண்டு தர்ம பிரஜார்த்தம் அவளுக்கு நிறைய பிரஜைகள். எதுக்கு? வேத சந்ததிக்கு அபிவிருத்தியதாம். அதை தான் காரணம் காட்டி மேற்கொண்டு அவள் வேதத்தை ரட்சிச்சுட்டே இருக்கணும், வேத விருட்சமானது வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துக்கு அர்த்தங்கள்லாம் இப்படி கொடுத்துருக்கா. ஆனால் நம்மளுடைய சில பேர் இதுக்கு நடுவில் பார்த்தேன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி கொஞ்சம் மாற்றி இதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தா இந்த மந்திரங்களுக்கு. இதை தான் தமிழில் வாரணமாயிரமாக ஆண்டாள் கொடுத்தா. எப்பேற்பட்ட மந்திரம் பாருங்க! ஒவ்வொன்றும் சுமங்கலீரியம் வதூரிமாம் சமேத பஷ்யத சௌபாகியமஸ்யை தத்வாயாதாஸ்தம் விபரேதன சம்ராக்ஞீ ஸ்வசூரே பவ சம்ராக்ஞீ ஸ்வஸ்ரவாம் பவ நனாந்தரி சம்ராக்ஞீ பவ சம்ராக்ஞீ அதிதேவ்ருஷு சமஞ்சந்து விஸ்வே தேவா சமாபோ ஹிருதயானினௌ
சம்மாதரிஸ்வாசம் தாத்தா சமுதேஷ்டி ததாத்து நௌ. கடைசியில் முடிக்கிறச்ச எல்லாருக்கும் விவாகம் ஆறுது. விவாகம் ஆன பிற்பாடு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பிரஜோத்பத்தி, எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையானது நல்ல புத்தியோட நல்ல ஒரு சத்து விஷயங்களை சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஆசை இருக்கும். அதை தான் அழகாயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அக்னிஸ்து விஸ்ரவஸ்தமம் து விப்ரம்மாணமுத்தமம் அதூர்த்தம் ஸ்ராவயத்பதிம் புத்திரந்ததாதி தாசுஷே அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த வாரணமாயிரம் அப்படிங்கிறத ஆண்டாள் ரிக்வேதத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்கா. ஐத்திரேயர் அப்படிங்கிறவர் வேறு யாரும் இல்லை, அவர் பேசவே இல்லை. பேசினது ஐத்திரேய பிராமணம், அவர் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் ஐத்திரேயரை அவதாரம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ரிக்வேதத்தில் எவ்வளவோ விஷ்ணு பரத்வம் அப்படின்னு சுவாமி சொல்கிறச்ச இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பின்னாடி வரக்கூடிய மந்திரங்களில் ஒரு மந்திரம் ரொம்ப அழகாக காமிக்கிறது. எத்ர தத்பரமம் பதம் விஷ்ணோர் லோகே மஹீயதே. கடைசிக்கு சொல்கிறார், எத்ர சங்க சக்கர கதாதர ஸ்மரணம் முத்திஷ்ச தத்ரமா அமிர்தம் கிருதீந்திராயேந்தோ பரிஸ்ரவ. எப்பேற்பட்ட ஒரு ரிக்குமே விஷ்ணு பரத்வமாக தான் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணணும், ஸ்ரவணம் பண்ணணும். அதில் முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும் இந்த ரிக்வேதத்தினால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத. நீங்கள் எல்லாரும் நமக்கு இன்றைக்கி நமக்கு அவகாசம் இருக்குது. இந்த அவகாசத்தில் சுவாமியோட முதல்லையே சுவாமி சொன்னார், சஷ்டியப்த பூர்த்தி அப்படிங்கிறது ஒரு வியாஜமாக வச்சுட்டு இந்த ஞான பரத்வ மாநாட்டை அடியன் அதுவும் கரெக்டாக திருவரங்கத்தில் பண்ணுறார். இந்த திருவரங்கத்துக்கும் ரிக்வேதத்துக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது. அதை மட்டும் சொல்லி அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த ரிக்வேதம் அப்படின்னா வேத ஸ்ருங்காய வித்மகே வேத மூலாய தீமகி தன்னோரங்க பிரச்சோதயாதுன்னு 64 அத்தியாயம் சொன்னேன் இல்லையா. இந்த 64 சன்னதி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை சேவிச்சுட்டு உள்ள ஒவ்வொரு சன்னதியாக சேவிச்சுட்டு வந்தேன்னா 64 அத்தியாயத்தை குறிப்பிடுற மாதிரி 64 சன்னதிகள் உள்ளே இருக்குது. விசேஷமாக மேலே பார்த்தோம்னா ரங்க விமானம், விபீஷணர் பண்ணின்னு வரக்கூடிய ரங்க விமானத்தில் சதுர்வேதமும் அதில் அழகாக எழுதியிருக்கார். இந்த பிரணவாகாரம் அப்படிங்கிறதே ஓம்ங்கிற ஒரு பெரிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை காமிக்கக்கூடியது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு விஷயமுமே விஷ்ணு பரத்வமாகவே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே அதில் வேதாந்தாச்சாரியன் கொண்டாடுறச்சையும் 2-3 இடத்துல வேங்கடம் என்னும் வேதவர்ப்பே அப்படின்னார். அப்படின்னா அவர் எப்படி கொண்டாடி இருக்கணும். அதனால் இந்த ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ரிக்வேதத்தில் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா இந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பேன். இன்றைக்கி ரிக்வேதத்தில் இருக்கக்கூடியதில் பவமான சூக்தத்தை பற்றி அடியன் இன்றைக்கி பூர்ணமாக இன்றைக்கி கொஞ்சம் விஞ்ஞாபனம் பண்ணினேன். கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், அதுக்கும் இன்னும் நிறையா இருக்குது விஷயங்கள். அதுக்கப்புறமா விவாக மந்திரங்கள் இருக்கக்கூடிய சூர்யா சாவித்ரி ஜபம் அப்படிங்கிற விசேஷமான அந்த ரிக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை மட்டும் எடுத்து அடியன் விஞ்ஞாபனம் பண்ணினேன். இதெல்லாம் நீங்கள் சிரவணம் பண்ணியிருக்கேன். சுவாமி இன்னும் நிறையா அடியன் நிறையா பிரார்த்திக்கிறேன். சுவாமிக்கு இன்னும் நிறையா ஆயுள் இன்னும் மேற்கொண்டு அவருக்கு இன்னும் நிறையா விதமான நித்திய நிரவதிக மகாலட்சுமி கிருபா கடாட்சத்தோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முதல் ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி சொல்கிறச்சியுமே சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரயாவலீ லோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ராவீதம் நாரதாத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைश्च அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாः
ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரமதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिदमिह कुरुता மாயுராரோக்கிய சௌக்கியம். நாராயணியத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் ஸ்ருதி சுச்ச, எப்படி பார்த்தாலும் வேதங்கள் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறத நமக்கு அப்பப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் காமிச்சுட்டு இருக்கா. பட்டத்திரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் காமிச்சுட்டு இருக்கா. இந்த விசேஷமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமியோட சஷ்டிப்த பூர்த்தி இந்த வியாஜத்தில் அடியனுக்கு ரிக்வேதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். சுவாமியோட திருவடியில் அடியன் தண்டை சமர்ப்பிச்சுண்டு இன்னும் மேற்கொண்டு சுவாமி இந்த காரியங்கள் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் அப்படின்னு கேட்டால் திருமாலிருஞ்சோலை விசேஷமாக அங்கேருந்து சுவாமி நமக்காக இங்கே திருவரங்கத்துக்கு அவர் நினச்சிண்டா திருமாலிருஞ்சோலையிலேயே பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கேருந்து திருவரங்கத்தை நோக்கி நம்ம எல்லாம் இங்கே உஜ்ஜீவிக்கணுங்கிறதுக்கு நம்மளை எல்லாத்தையும் எப்பேற்பட்ட ஒரு இந்த எண்ணம் இருந்தால் தான் அது பண்ண முடியும், செயலாக்க முடியும். இங்கே நிறையா சுவாமிக்கு ஸ்ரீரங்கத்தை பொறுத்த மட்டும் அதையும் இங்கே அடியன் சொல்லித்தான் ஆகணும். இங்கே உடனே சுவாமிக்கு எல்லாமே இது பண்ண முடியல, நிறையா விக்னங்கள். அத்தனை விக்னங்களையும் தாண்டி சுவாமி பொறுமையாக, அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை அவருக்கு நிறையா இருக்குது. நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 விஷயங்கள் நமக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டுடுத்தோம் அப்படின்னா வேணாமே நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடலாமே அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுவோம். ஆனால் சுவாமி கொஞ்சமும் அசரலை. சிந்தனைக்கு ஞானம் சுவாமி சொல்கிற மாதிரி ஆச்சாரியனோட அனுகிரகமும் நம்பெருமாள் தாயார் சொல்லியிருக்கா இங்கே திருவடி வாரத்தில் நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சுவாமியை சாதித்ததுனால சுவாமி அந்த ஒரு சங்கல்பத்தை மட்டும் எடுத்துட்டு இங்கே ரொம்ப அழகாக இந்த சஷ்டிப்த பூர்த்தியை கொண்டாட போகிறார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த வேதம் இன்னைக்கு மாதவன் சுவாமி சொல்ல வேண்டியது, அதுவும் மாதவன் சுவாமியால் வர முடியாத ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலையினால் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. இங்கே முக்கியமாக முதல்ல இருந்தே எனக்கு வாசுதேவாச்சார சுவாமி நாவல் பக்கம் முதலே எழுதிட்டார். அவருடைய ஒரு அடுத்தது கிருஷ்ண யஜுர்வேதத்திலேருந்து அவர் சாதிக்க போகிறார். அதனால் இன்னும் நிறையா கைங்கரியங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு இங்கே 4 நாளும் ஸ்ரீரங்கத்தில் இந்த 10ஆம் தேதியோடு ஏன் முடியறது அப்படின்னு இனிமேல் எல்லாம் கேட்பா. அவ்வளவு ஒரு விசேஷமாக நாமஸ்மரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகிறது. அதுக்கப்புறம் எல்லா விதமான விஷயங்களையும் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வந்து அதை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு அடியன் இந்த ரிக்வேத சம்பந்தமான விஷயங்களை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேதைஸ்த சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேக சாகம் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான். வேதத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த அக்ஷரங்களும் எழுத்துகளுமே என்னை தான் பிரதிபாதிக்கிறது, என்னை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லச்சே, அவன் முதல்ல நம்ம பகவத் தத்துவ ஞானம் அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டோமானா முதல்ல வேதத்திலேருந்து தான் ஆரம்பித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாம் வேதோ அகில தர்ம மூலகா அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கணுமானா வேதத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறச்சே அந்த வேதத்தில் ஆதி வேதம் முதல் வேதம் எதிரானா ரிக்வேதம் தான். ஏன்னா அது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதா அமையிறது. யஜுர்வேதம் அப்படிங்கிறது இந்த பகவானை ஆராதிக்கிறதா இருக்குது. சாமவேதம் அந்த பகவானை கானம் பண்ணி கீர்த்தனம் பண்ணுறதா அமையிறது அப்படிங்கிறதா இருக்குச்சு. அதை முதல்ல பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கச்சவே வேத மந்திரம் பூரா எதில் அமையிறது அப்படின்னா எதுக்குள்ளே அடக்கமாறுது அப்படின்னு எடுத்துட்டோமானா வேதாதி அப்படிங்கிற ஒரு மந்திரம். அந்த வேதாதி மந்திரம் எதுக்குள்ள அடக்கம் அப்படின்னா வியாகிருதி மந்திரத்தில் அடக்கம். ஓம் பூர் புவஸ்வஹா அப்படிங்கிற அதுக்குள்ள அடக்கம். அது எதில் அடக்கமாறுது அப்படின்னா பிரணவத்தில் அடங்காது. ஓம் அப்படிங்கிற பிரணவத்தில் அடக்கம். இந்த ஓம்ன்றதான பிரணவத்தில் சொல்லக்கூடிய அகாரம் உகாரம் மகாரம் இது 3 தான் விஸ்தாரப்பட்டு முதல்ல வியாகிருதி மந்திரமாச்சு. வியாகிருதி மந்திரத்துலேருந்து வேதாதி மந்திரமாச்சு. அப்புறம் வேதாதி மந்திரத்துலேருந்து வேத மந்திரங்கள் ஆச்சு. அப்படிங்கச்சு அதில் வேதாதி அப்படிங்கிறது ஆதியில் தோன்றின வேதத்தினுடைய மந்திரம். அது அதில் ரிக்கு வேதத்துக்கு சுவாமி சாதித்தது ரொம்ப ஆச்சரியம். பவமான சூக்தத்தில் எந்த பாபங்கள் நீ பண்ணியிருந்தாலும், அதான் ஒரே சுருக்கமாக சொல்ல போனால், நீ எப்பேற்பட்ட மகா பாபியாக இருந்தாலும் ஆனால் என்னுடைய நாமத்தை விஷ்ணுவுடைய நாமத்தை அவன் சொல்லிவிட்டானா அவன் உச்சதே சர்வ பாபேபியோன்னு சொல்லும்படியாக சகல பாபங்கள்லேருந்தும் விடுபட்டுறான்.
ஏன்னா ரிக்குகள்லயே பிருகத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமகே அப்படின்னு விஷ்ணுவை பஜிச்சோமானால், பஜனம் பண்ணினோமானால் நமக்கு சுமதிம் பஜாமகே. மதினா அறிவு தான். அறிவு எல்லாருக்கும் இருக்கும், பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருப்பா, அறிவாளிகள்லாம் நிறைய இருக்கா உலகத்தில். சுமதி அப்படின்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். ஞானான் மோட்சா அப்படிங்கிறதுனால ஞானம் இருக்கிறவங்க தான் மோட்சமாக இருக்கிறதுனால நம்ம சுமதிம் பஜாமகே. யாரை பஜிக்கணும் அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிறதுனாலேயே விஷ்ணு சுமதிம் பஜாமகே, விஷ்ணுவை தான் பஜிக்கணும். அந்த விஷ்ணுவை பஜனை ஏன் பண்ண சொல்றதுன்னா அவர் தான் பரபிரம்மம். நீ பரமாத்மாவை எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய திருநாமத்தை சொல்லியோ, ஏன்னா எல்லாருக்கும் வேதத்தில் அதிகாரம் இல்லை, வேதத்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் வேதத்தில் சொன்னதனுடைய சாரமான நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னாரே, அந்த நாமத்தை சொல்றதுக்கு சகல ஆத்மாக்களுக்கும் அதுக்கு ரைட் உண்டு. வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயீ பவேத். வேதாந்த ஞானானுபூதி ஒருத்தனுக்கு வேணுமானால் நாமத்தை சொன்னாலே கிடைக்கும். அதில் ஆரம்பிக்கச்சவே வேதாதி அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வேதாதி. அப்படி அந்த வேதாதி ஆரம்பிக்கச்சவே அக்னின்னு சொல்கிறது. ஈழே அப்படிங்கிறது ஈடேன்னு அர்த்தம். ஈடேன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா இது ரிக்கு வேதமே ஸ்தோத்திரம் தான். ஸ்துத ஸ்தோதாரணப்பிரியகான்ற மாதிரி ஸ்துதி, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தான் ரிக்கு வேதம் முக்கியமாக. அந்த ரிக்வேதம் ஆரம்பிக்கச்சவே அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படி, அதாவது புகழ்வோம் அப்படிங்கிறது. அக்னியை புகழ்ந்தா ஏற்கனவே அவர் சொல்லச்சவே அக்னிர் அவமஹா, அக்னிர் வை தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா அப்படிங்கச்சு. எல்லா தெய்வத்தை குறித்து நீ என்னென்ன யாகங்கள் பண்ணுறியோ, ஹோமங்கள் பண்ணுறியோ, ஆராதனங்கள் பண்ணுறியோ, சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு போகிறதுனால அப்போ தெய்வங்கள்லேயே விஷ்ணு பரமஹா, பரமானவன் விஷ்ணுதான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அங்கே அக்னிமீளேன்னு சொல்கிறது அக்னியை துதிப்போம் அப்படின்னா அந்த அக்னிங்கிற சொல்லுக்கே அர்த்தமே விஷ்ணுன்னு அர்த்தம். அக்னிங்கிறது வேதாந்தத்துப்படி அக்னி யமன் வருணன் இந்திரன் அல்லது ருத்ரன் அல்லது நீ சம்புன்னு சொல்லு, ஸ்கந்தன்னு சொல்லு, எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்குள்ள அடக்கும். இத்தனை பேர்களும் வேதாந்தப்படி யாரை குறிக்கும்டானா நம்ம ரங்கநாதர் தான் குறிக்கும். அத்தனையும் அப்பேற்பட்ட ரங்கநாத பெருமாள் ஒருவர் தான் பரபிரம்மமாக இருக்கிறதுனால அக்னிமீளே புரோஹிதம். புரோஹிதம்ன்றதுனாலே முன்னேலேந்து இருந்துட்டே இருக்கார். முன்னாடியிலேருந்து இருக்காருன்னா அவருக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால எப்போத்துலேருந்து இருக்காருன்னா அதான் தெரியாது, இருந்துட்டே இருக்கார். புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம். அதை யாகத்தினால அவரை சந்தோஷப்படுத்தணும்னு வந்தால் இந்த முதல் ரிக்குவேதத்தினுடைய ஆதியை தான் ஆண்டாள் முதல் 5 பாசுரத்தில் பாடிட்டு போகிறா. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்கிறோம். அதில் முதல்ல என்னடனா பெரிய விசேஷமான சிரேஷ்டதமாய கர்மனே அப்படிலாம் சொல்கிறது போல் சிரேஷ்டமான ஒரு கர்மா எதிரானா அது ஆரம்பிக்கச்சவே சொல்கிறா நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு. பெரிய கர்மா எதிரானா பாவை நோன்பு இருக்கிறதும் அதில் என்னத்தை சொல்கிறான்னா ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறதுனால ஆரம்பத்திலேயே ஆண்டாளே காட்டுறா. ரிக்வேதத்தினுடைய ஆதி மந்திரத்தை தான் முதல் 5 பாசுரம். யஜுர்வேதத்தினுடையதான ஆதி மந்திரம் தான் அடுத்த 10 பாசுரம். அதுக்கடுத்து சாமவேதத்தினுடைய ஆதி மந்திரத்தை தான் அடுத்தது 16க்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பித்து சொல்லிட்டு போகிறா. கடைசியில் அதர்வண வேதத்தினுடைய ஆதி மந்திரத்தை தான் கடைசியில் பலஸ்ருதியாக சொல்கிறா 5 பாசுரத்தில். அப்படிங்கிறதுனால தான் திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்கிறா. அதில் முக்கியம் ரிக்வேதம் தான். அந்த ரிக்வேதத்தில் நம்ம பகவானை ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கிறத பல இடத்துல பலவிதமாக சொல்லிச்சு. சகல பாபங்களும் உனக்கு போனோன்னா கூட இந்த நாராயணனை பஜனம் பண்ணால் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் இங்கே பகவானே அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ இசா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷ்யதி. இந்த 2 ஸ்லோகம் தான் நமக்கெல்லாம் ஆறுதல். அப்போ பகவான் என்ன சொல்கிறான், அபிச்சேத் சுதுராச்சாரா, துராச்சாரமுடையவனாக இருந்தாலும் ஆனால் என்ன பஜனம் பண்ணிவிட்டானால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதில்
துராச்சாரனா இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல, சுதுராச்சாரா, நல்ல துராச்சாரம் பண்ணுறவனாக இருந்தால் கூட, பெரிய மகத்தான பாவங்கள் பண்ணுறவனாக இருந்தால் கூட, என்ன பஜனம் பண்ணால் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரம் அவன் தர்மாத்மாவை ஆயிடுவான் அப்படின்னு காட்டுறது. இப்படி இருக்கக்கூடியதான விசேஷனம் நம்மளுடைய ரிக்வேதம், அதனுடையதான விஷயங்கள் பறந்து இருக்கு. முன்னாடி சொன்னார், மேக்ஸ் முல்லர் போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் கூட இதில் ரிசர்ச் பண்ணியிருக்கா. ஆனால் இதெல்லாம் ஆழம் காண முடியாது வேதம். ஏன்னா வேதோ நாராயண சாட்சாத்து ஸ்வயம்பூரிதி சுஸ்ருமேன்னு பாகவத புராணம் சொல்றது போல இது பகவானுடையவே ஸ்வரூபம். அதை பகவத் ஸ்வரூபமாகவே ஒரு ஆச்சாரியர் உட்காண்டு இது நமக்காகன்னு சொன்னார் இத்தனை நாழி. இப்பேற்பட்ட இவர் இந்த நம்ம கொங்கிலாச்சான் பரம்பரையில் வந்த இந்த சுவாமி, இவர் இவாளுடைய திருமாளிகள் தான் ராமானுஜருடைய திருவடி பதிச்சதான பாதுகை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதோடு இல்லாத ராமானுஜர் ஆராதனம் பண்ணதான மூர்த்தங்கள் விக்கிரகங்களும் அவா திருமாளிகள் இருக்குது. ராமானுஜர் ஆராதனம் பண்ணி கொடுத்த சாலக்கிராம பெருமாளும் அவா திருமாளிகள் இருக்குது. அப்பேற்பட்டதான ஒரு சுவாமி எடுக்கச்சவே, அதுவும் கை கொடுக்கறது சமயத்தில் கை கொடுக்கறது ஆபத் பந்துன்னு வாழே, அது மாதிரி அந்த மாதவன் கணபாட்டிகள் அவரால் வர முடியலேன்னு சொல்லி வருத்தப்படைச்சே, பட்டு நான் அடியேன் இருக்கேன் சுவாமி சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நம்பெருமாளே அனுப்பிச்சு வச்சது மாதிரி சுவாமி சாதித்த விஷயம். आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्पिमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्सेन महान् कीर्त्या